ஓம் சாய்ராம். இந்த வீடியோவை பார்க்கும் உங்களின் பலரின் மனதில் ஒரு கேள்வி இருக்கும். என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்? குடும்பம் பொறுப்பு, பணப்பிரச்சனை, உடல்நல கவலை, பிள்ளைகளின் எதிர்காலம், மனதில் சொல்ல முடியாத வலி, இவை எல்லாம் சேர்ந்து சில நேரங்களில் வாழ்க்கையே பாரமாக தோன்றும். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்து விடாதீர்கள். சாய்பாபா ஒருபோதும் தன் பக்தர்களை கைவிட மாட்டார். நீங்கள் இன்று சந்திக்கும் ஒவ்வொரு கண்ணீரும், நீங்கள் அமைதியாக சுமக்கும் ஒவ்வொரு வேதனையும், யாருக்கும் தெரியாமல் நீங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு வலியையும் பாபா பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். நமக்கு தாமதமாக தோன்றுவது பாபாவின் பார்வையில் சரியான நேரமாக இருக்கலாம். ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்பட்டவுடன் மரமாக மாறிவிடாது. அது இருளில் இருக்கும், மழையை தாங்கும், வெயிலில் தாங்கும், அதற்கு பிறகுதான் மரமாக வளர்கிறது. அதுபோலே உங்களுடைய இந்த கஷ்டமும் நிரந்தரமில்லை. இன்று நீங்கள் பொறுமையாக இருக்கிறீர்கள் என்றால் நாளை நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். சாய்பாபா சொன்ன அழகான வார்த்தை, நம்பிக்கையை வைத்திரு, பொறுமையாக இரு, நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். இன்று உங்கள் வேண்டுதல் நிறைவேறாமல் இருக்கலாம், ஆனால் அது நிறைவேறாது என்ற அர்த்தமில்லை. சில ஆசீர்வாதங்கள் தாமதமாக வரும், ஏனென்றால் அவை வாழ்நாள் முழுவதும் நிலைத்து நிற்க வேண்டும். இன்று நீங்கள் தோர்த்துவிட்டேன் என்று நினைத்தால் அந்த எண்ணத்தை இப்போதே விட்டுவிடுங்கள். பாபா கதவை மூடினால் அதைவிட ஒரு நல்ல கதவை திறக்கப் போகிறார் என்ற அர்த்தம். நீங்கள் செய்ய வேண்டியவை ஒன்றே ஒன்றுதான். ஒவ்வொரு காலையிலும் பாபா, இன்று என்னுடன் இருங்கள், நான் பயப்பட மாட்டேன் என்று மனதார சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் மெதுவாக ஆரம்பிக்கும். கஷ்டம் இருக்கும் தான், ஆனால் மனதில் பயம் இருக்காது. பிரச்சனை இருக்கும், ஆனால் அதை சமாளிக்கும் தைரியமும் இருக்கும். அதுதான் பாபாவின் அருள். இன்று இந்த வீடியோவை பார்ப்பது கூட பாபாவின் அழைப்பாக இருக்கலாம். ஆகவே எதற்காகவும் மனம் உடையாதீர்கள், நம்பிக்கையை மட்டும் விடாதீர்கள். பாபாவின் நேரம் ஒருபோதும் தவறாது. உங்களுக்காக அவர் ஏற்கனவே ஒரு நல்ல பாதையை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஓம் சாய்ராம்.